நான் சொன்னேன், தாய்மார்கள் பெத்து வயதுக்கு வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மூப்படைஞ்சிட்டா சத்தான உணவு கொடுப்பாங்க. அப்படி சத்தான உணவை வாங்குறதுக்கு தாய்மார்கிட்ட காசு இருக்கணும். அது பெரிய பொண்ணானா ஒருத்தவங்க கரை சேர்க்கறதுக்கு பணம் இருக்கணும். இப்படி நம்ம அரசாங்கம் டாஸ்மார்க்கு கடையை நடத்திக்கிட்டு லாட்டரியும் சுரண்டல அனுமதிச்சோம்னா இந்த குடும்பம் விளங்குமா? குறைந்தபட்சம் நீங்கள் இந்த லாட்டரியை தடை செய்ய வேண்டும் என்று மன்றாடினேன், போராடினேன். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி விற்கல, கேரளாவில் லாட்டரி விற்குது, அண்டை மாநிலம் முழுவதும் லாட்டரி விற்குது. இது தீவில் இருக்கிற எத்தனை என் தாய்மார்களுக்கு, பெரியோர்களுக்கு, ஊர் தலைவர்களுக்கு தெரியும், என் தாய்மார்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு ஊடகம் இல்லை, பத்திரிகை இல்லை, சமூக வலைதளம் இல்லை. இங்கே எங்கள் அந்தோனியை பேசணுன்னா 5 நிமிஷம், எங்கள் செல்வாவை பேசணுன்னா மேடைக்கே வரமாட்டேன்றாரு. எங்கள் நகர தலைவர் அவர் பேரை வாசிச்சுட்டு அமர்ந்துக்கிட்டாரு. ஆக எங்களுக்கு 1 2 சொல்ல தெரியல, 2 4 சொல்ல தெரியல. அதனால் எங்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. ஆனால் என்றைக்காவது இந்த உண்மையும் நேர்மையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்கின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சி இதே ராமேஸ்வரம் தீவில் அரசின் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய பதவிகளிலே உங்களில் ஒருவர் வருவார். அந்த அளவுக்கு சமூக மாற்றம் இன்றைக்கு இந்த மண்ணில் உருவாகி கொண்டிருக்கிறது.